ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. இன்னைக்கு வீடியோவில் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு 2 ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ என்னன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் கொரியாண்டர், ஸ்வீட் பொட்டேட்டோ, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், வீட் ஃப்ளார், கரம் மசாலா, சால்ட், ஆனியன். ஸோ ஒரு பவுலில் வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சு. அதுக்கப்புறம் அதில் சால்ட், ஆனியன், மஞ்சள்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பவுலில் நான் பிரித்து வச்சுட்டேன் தனித்தனியாக. ஒன்றுத்தில் வீட் ஃப்ளார் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னொன்றில் ரைஸ் ஃப்ளார் அண்ட் கார்ன்ஃப்ளார் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக, எதுவும் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கட்லெட் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சு அதுக்கு மேலே பட்டர் போட்டுட்டு, பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கட்லெட் ஷேப் ஸ்வீட் பொட்டேட்டோவை மேலே எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஜென்டலாக திருப்பி போடுங்க. ஸோ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. ரொம்ப ஈஸி சிம்பிளான ரெசிபி. நெக்ஸ்ட் கோதுமை மாவு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். இதை உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் சப்பாத்தி பண்ணும் போது பிசைகிற மாவில் இந்த மிக்சரை உள்ளே ப்ளேஸ் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா மாதிரி கூட பண்ணி தரலாம். ஸோ நான் அதுலேயே வீட் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடை மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் உருட்டுறதுக்கு மட்டும் தான் கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஈஸி அண்ட் குயிக் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி. கண்டிப்பாக கிட்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.